பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை இன்று அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு நீர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் மூலியமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2024 எங்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் நீர் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று நாங்கள் ஒரு புது ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பழைய ஆண்டில் எங்களால் எதெல்லாம் செய்ய முடியவில்லையோ, இந்த ஆண்டில் தூய ஆவியானவர் வழியாக நாங்கள் அதை செய்ய முன்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக எங்களுக்கு இந்த அருளின் ஆவியை எங்களுக்கு கொடுத்ததாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் அனைவரும் உமது ராஜ்யத்தில் ஒன்று சேர்ந்து உமது ராஜ்யத்தை மீண்டும் கட்டி எழுப்ப எங்களுக்கு ஒரு அருளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று தூய ஆவியானவரை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படி எப்படிப்பட்டவர், அவர் அவர் அவர்கிட்ட இருக்கின்ற அந்த அனைத்து குணாதிசயங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் மனிதனாய் என்னென்ன செய்கிறார், நம் அனைவருக்கும் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று மேலும் அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அவரோடு ஒரு முழு உறவில் நிலைத்திருந்து அவர் சொல்லும் வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க இந்த அருளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போகின்றீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அகக்கண்களை திறந்து வைத்து எங்களுக்கு நாங்கள் படிக்க போகும் அனைத்து வார்த்தைகளிலும் உமது அந்த மறைபொருளை மறைத்து வைத்து அதை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம், எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒரு புது ஆண்டுல இருக்கிறோம். நம்ம எல்லோரும் கோயில்களுக்கெல்லாம் போயிருப்போம், ஆராதனை எல்லாம் செஞ்சிருப்போம். பழைய ஆண்டுக்காக நம்ம கடவுள் நம்மளை கடவுள் நல்லபடியா பாதுகாத்து நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி இந்த புதிய ஆண்டில் நாம் மென்மேலும் 24 எப்படி இருந்தோமோ அதோட மேல வர்றதுக்கு கடவுள் நமக்கு இந்த ஆண்டை வழங்கியிருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்தி நாம் இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவரை பற்றி நல்லபடியாக புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொல் பேச்சு நடக்கிறவர்களுக்கு கடவுள் வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் சொல்ல முடியாது. பிரேஸ் காட். அது எல்லாமே தான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அது எல்லாமே தான். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகேவா? நாம இப்போ தூய ஆவியானவரை பற்றி நாம பார்த்தோம். பழைய 2 கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, தூய ஆவியானவர் மனித குணப்படைத்தவராய் இருக்கின்றார். அதை நாம் பார்க்குறோம். அவர் நமக்குள்ள இருந்தா அவர்கிட்ட என்னென்ன குண அதிசயங்கள் என்னென்னலாம் இருக்குது, அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மெருகேற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா, அவர் ஒரு தெய்வம். மூவுரு தெய்வத்துல ஒரு ஆள். பிதா சுதன் பரிசுத்தாவி மூவுரு கடவுளில் அவர் ஒரு கடவுள். அவர் தெய்வீக குண அதிசயங்கள் என்ன அதை எப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளது, அதை பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா அதாவது கடவுள் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள அந்த குண அதிசயங்கள் தான் இவருக்கும் இருக்கும். அது எந்தெந்த வசனங்கள்ல எப்படி போட்டிருக்குன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரேஸ் காட். ஓகேவா?
ஸோ முதலாவது என்னன்னா, அவர் நித்தியமானவர், முடிவடையாதவர். என்னன்னா, அவருக்கு முடிவே கிடையாது. நம்ம பார்க்குறோம், அ கடவுள் ஆதியாக தொடக்க நூல்ல கடவுள் சொல்றாரு, "ஒளி உண்டாகுக" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன பண்றாரு, தூய ஆவியானவர் நம்ம அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அ இந்த இப்போ கடவுள் இந்த உலகத்த படைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் வந்து ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. இருள் சூழ்ந்து இருந்தது. அது வந்து உலகம் உலகம் மாரியே இல்லாம, வேற ஒரு கிரகம் மாரி இருந்தது. பிரேஸ் காட். ஆனா, தூய ஆவியானவர் அந்த இடத்துல வந்து அசைந்தாடிக் கொண்டு இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சோம். ஸோ, அந்த டைம்ல இருந்த தூய ஆவியானவரும், இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த தூய ஆவியானவரும் ஒண்ணு. அவர் நித்தியமானவர். அவருக்கு வந்து முடிவே கிடையாது. கடவுளுக்கு முடிவு கிடையாது. அதே மாரி நாமளும் அந்த மூவரு கடவுள்ல ஒருவரா இவர பார்க்கிறோம். அப்போ இவருக்குமே முடிவே கிடையாது. அப்படின்றத வந்து நம்ம எபிரெயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம பார்க்கலாம். எபிரெயர் 9:11. Praise God. Thank you, Jesus. 9 எபிரெயர். ஓகே. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்துச் செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாகத் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாகக் கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுள் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேறு பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறச் செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஓகே, இதோட கன்டினியூஷன் தான் இது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இததான் பார்க்க போறோம். ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வசனத்தை என்ன பார்க்குறோம்? ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வந்து என்றும் நிலைத்திருக்கும் உரிமை பெயரை உரிமை பெற்றை என்னது? உரிமை பெயரற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. பிரைஸ் காட். இதுல என்ன சொல்றாருன்னா, தூய ஆவியினால் என்றும் உள்ள தூய ஆவி. அதாவது இந்த தூய ஆவியானவருக்கு முடிவே கிடையாது. கடவுளுக்கும் முடிவு கிடையாது. கடவுள்ல ஒருத்தர் தான் இந்த தூய ஆவியானவர். அதனால இவருக்கும் முடிவே இல்லன்றத தான் உணர்த்துறது தான் இந்த வசனம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவருக்கு முடிவே கிடையாது. அவர் நித்தியமானவர். அவருடைய தூய ஆவியானவருடைய வேலை என்ன? அந்த டைம்ல இருந்தும் இந்த இது வரைக்கும் இல்ல வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்கும் அவருடைய வேலை என்னன்னா, கடவுளை பற்றி நமக்கு முற்றிலுமாக தெரிவிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. நம்ம எப்படி கடவுளை பற்றி அறிந்து கொள்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை வச்சு தான் நம்ம கடவுளை பத்தி அறிந்து கொள்கிறோம். கரெக்ட்டா? அப்போ அது எங்கேருந்து படிக்கிறோம்? நம்ம இந்த பைபிள் வசனத்திலிருந்து படிக்கிறோம். இந்த பைபிள் வசனத்தில நமக்கு சொல்லிக் குடுக்குறது யாரு? தூய ஆவியானவர். இன்னைக்கு மட்டும் இல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பைபிள் வந்த வசனம் வந்ததுல இருந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கும் மேலாக அ கிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயங்கள்ல கூட அ ப இந்த அப்போஸ்தலர்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தது இந்த தூய ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இவர் எப்போதும் அ எப்போதும் நித்தியமானவர். அவருக்கு
முடிவே கிடையாது. என்றும் உள்ள தூய ஆவியினால். நமக்கு எல்லாத்தையும் செய்து குடுக்கிறது இந்த தூய ஆவி தான். அப்போ ஒரு ஒரு டைம்ல வந்து கேட்டாங்க, "அப்போ ஏஞ்சல்ஸோட வேலை என்ன பிரதர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏஞ்சல்ஸோடைய வேலை என்னன்னா, ஆ பிதாவிடமிருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றது ஏஞ்சல்ஸோடைய வேலை. தூய ஆவியானவருடைய வேலை என்னன்னா, அதுல என்ன இருக்குன்றத நம்மளுக்கு புரிய வைத்து, அத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி செயல்படுத்த வைக்கிறாங்க தெரியுமா? அது தூய ஆவியானவரோட ஃபார் எக்ஸாம்பிள், அன்னை மரியாளுக்கு வந்து ஏ அ கேப்ரியல் தூதர் வந்து மங்கள ஒலி சொன்னாங்க. என்னது? "அருள் நிறைந்த மரியே வாழ்க! பெண்களுக்குள்ளே ஆசீர்வப்பட்டவள் நீரே! உம் திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே!" அப்படின்னு சொல்லும்போது, அ அன்னை மரியாள்லாம் கேட்டாங்க, இத்தக வார்த்தை எத்துரையது?" அவங்க வந்து பயந்து கேட்கறாங்க. "இது எப்படி இது நிகழும்? எனக்கு நான் தான் கன்னி ஆயிற்றே! எனக்கு வந்து கல்யாணம் ஆவலையே! இப்பதான் யோசேப்பு கூட எனக்கு நிச்சயம் ஆயிருக்கே!" அப்படின்னாரு. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறாரு. சொல்லிக் குடுத்த பிறகு, எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது தெரியுமா? புரிதல் வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, "நான் கடவுளின் கைவேலைப்பாடு, அவர்படியே நிகழட்டும்" அப்படின்னு சொல்றாங்களே, அது யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவருடைய வேலை. அந்த மங்கள வார்த்தையை எத்துடையது, அதை எப்படி நடத்துறதுன்றது தூய ஆவியானவர் அன்னை மரியாளுக்கு புரிய வைக்கின்றார். அந்த புரிய வைத்ததுனால அன்னை மரியாள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களா சொல்றாங்க, "நான் கடவுளின் கைவேலைப்பாடு, அவர் சொற்படியே நடக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அந்த இன்ஃபர்மேஷன கொண்டு வரது தூய ஆவியா கேப்ரியல் தூதர். ஆனா, அத செயல்படுத்த வைக்கிறது தூய ஆவியானவர். இன்னும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நர்ஸ் மாரி. ஹோலி ஸ்பிரிட் வந்து டாக்டர் மாரி. ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து ஆப்பரேஷன். டாக்டர்ஸ் தான் ஆப்பரேஷன் செய்வாங்க. நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ரூம்ல இருந்து அந்த இத எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. இங்கேருந்து எடுத்துட்டு போவாங்க. பட் டாக்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு பெரிய ஒரு சர்ஜன் தான் இருப்பார். மத்தவங்கலாம் சைட்ல இருப்பாங்க. அவர் தான் ஆப்பரேட் பண்ணுவாரு. அதே மாரி ஹோலி ஸ்பிரிட் இஸ் த மெயின். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். நம்ம இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வசனத்தை சொல்றதோ, அந்த வசனத்தில இருக்கிற அந்த மறையுண்மைய புரிய வைக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி நடத்துறது, நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறது தூய ஆவியானவர். அவர் அவருடைய இன்னொரு பேர் என்ன சொல்லலான்னு பார்த்தா, என்றும் உள்ள தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அது வந்து 1வது. ஓகேவா? அடுத்தது என்னன்னா, அவர் எல்லாம் அறிந்தவர். ஓகேவா? எல்லாம் அறிந்தவர், எல்லையற்ற அறிவு மற்றும் விழிப்புணர்வு கொண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதாவது காட் இஸ் ஒம்னிசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். நான் இப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போது? என்னுடைய சிந்தனை என்ன? நான் பொய் சொல்லப் போறேனா? நான் உண்மை சொல்லப் போறேனா? நான் கடவுளுக்கு ஏற்றாப்புல நடக்கப் போறேனா? இல்லையான்றத வந்து எல்லாத்தையுமே கடவுள் மாரி அறிந்தவர் தூய ஆவியானவர். ஓகேவா? அ அதுக்கு அ அவருக்கு வந்து ஒரு எல்லையற்ற அறிவு மற்றும் விழிப்புணர்வு கொண்டவர். நமக்கு அதாவது அ அ ஒரு ஒரு சென்ஸ் அதாவது முன்னாடி என்ன நடக்கப் போதுன்றத வந்து நமக்கு வந்து முன்கூட்டியே அவர் வந்து சொல்லுவார். ஒரு ந ஒரு கெட்டது நடக்கப் போதுன்னா, நமக்கு வந்து எப்படின்னா, இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும்னா, ஏதாவது ஒரு தப்பு அதாவது ஒரு தப்போ, இல்ல கெட்டதோ நடக்கப் போதுன்னா, இல்ல நான் ஒரு ஒரு எடுக்கிற டெசிஷன் தப்பான டெசிஷனா இருந்ததுன்னா, எனக்கு வந்து அந்த க அது பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படியும் ஆடலாம், அப்படியும் ஆடலாம். அந்த மாரி ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த சமயத்துல நான் வந்து கொஞ்சம் உஷாராயிடுவேன். விழிப்புணர்வா இருப்பேன். அப்ப என்னன்னா, அப்போ இந்த செயல கடவுள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தூய ஆவியானவர் வழியாக சொல்றாரு. ஓகே. கடவுள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? தூய ஆவியானவர் வழியா தான் நமக்கு சொல்கிறார். ஓகேவா? அவர் யாருமே தூய ஆவியானவர் யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாரும் இல்ல. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆவி தான். வேற யாருமே கிடையாது. ஓகே. அப்போ அவர் அவர் என்ன பண்றாரு? நமக்கு வந்து முன்கூட்டியே எல்லாத்தையும் நமக்கு சொல்றார். அப்போ அவர் வந்து ஒரு இதுலலாம் எனக்கு வந்து அ நான் வந்து எப்பயோ ஒரு வாட்டி க க கனவு கண்டதெல்லாம் அப்படியே உண்மையா நடக்கிற மாரியே இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்ன்றத முதற்கூட்டி அந்த தூய ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்திடுவார்.
ஒரு 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 சீன் ஒண்ணு அந்த ஒரு படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த சீன் மாரி எனக்கு வந்துரும். ஆனா திடீர்ன்ட்டு ஏதாச்சும் இருக்கும்போது அந்த சீன் அப்படியே வர மாரி தெரியும். அந்த இடத்துல நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்றத வந்து தூய ஆவியானவர் தெள்ளத் தெளிவா எனக்கு வந்து உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நம்ம இன்னொரு வசனம் பார்ப்போம். எனக்கு புடிச்ச வசனம். 1 கொரிந்தியர் 2:10 11. கொரிந்தியர். ஓகே, 8ல இருந்து பார்க்கலாம். இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஓகே. இவ்வுலகத் தலைவர்கள் என்று யாரை குறிக்குதுன்னா சாத்தான். பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவான், இங்கிலீஷ்ல போடப்படும். இவ்வுலக தலைவர்கள் எல்லாம் காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேவா? இப்போ இந்த வேர்ல்டுன்றது உலகம். இவ்வுலகம்ன்றது என்னதை எதை குறிக்குதுன்னா படைக்கப்பட்ட உலகத்தை குறிக்கல. இது வந்து சாத்தானாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த உலகத்தை பத்தி பேசுகிறது. ஓகேவா? இந்த உலகம்ன்றது என்ன குறிக்குதுன்னா ஒரு சிஸ்டம். இப்போ இந்தியாவில் இருக்கும். இந்தியாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், எக்கனாமிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு செயல்முறை. பிரேஸ் காட். அதே மாதிரி இந்த சாத்தானும் எப்போ ஆதாம் இந்த அந்த கீழ்ப்படியாமையில தப்பு பாவத்தை செய்யறானோ அப்ப என்ன பண்றாங்க, அந்த அந்த அதிகாரத்தை ஆளுகை தன்மையை சாத்தான் கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு சாத்தான் என்ன பண்றான், புதுசா ஒரு செயல்முறை திட்டத்தை இந்த உலகத்துல கொண்டு வரான். அது என்னன்னா பொய் சொல்லுவது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அந்த பொய், அந்த பொய்யை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரான். அது வரைக்கும் தீமை என்றது ஆதாம் ஏவாளுக்கு யாருக்கும் தெரியாது. அவன் என்ன பண்றான், இந்த சாத்தான் அதை கொண்டு வரான். அதான் அந்த சிஸ்டம் தான் இங்க சொல்லுது. இவ்வுலகத் தலைவர்கள் அந்த செயல்முறை உலகத் தலைவர்கள் எவரும் அறிந்து கொள்ளவில்லை. எதை அறிந்து கொள்ளவில்லை? அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சாவு இருக்கு தெரியுமா? அது வந்து யாருக்குமே தெரியாதாம். கடவுள், இயேசு கிறிஸ்து மற்றும் தூய ஆவியானவர் இவங்க 3 பேருக்கு தான் தெரியுமா? இத்தனைக்கும் ஏஞ்சல்ஸ்க்கு கூட தெரியாதாம். அவ்வளோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிரேஸ் கார்ட் பார்த்துக்கோங்க. அவங்க 3 பேருக்கு தான் தெரியும். இந்த இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பக்கா பிளான். இயேசு கிறிஸ்து வரணும், எல்லாத்தையும் செய்து முடிக்கணும், சிலுவையில் அறையணும், மறிக்கணும், ஹெல்லுக்கு போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் 3ஆம் நாள் மேலே எழுந்து வரணும். இது எல்லாமே வந்து செயல்பட்ட இது வந்து அதுதான் இந்த உலகத் தலைவர் எவரும் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவ சாவடிக்க விட்டுருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அவன் என்ன நினைச்சான், ஓ இயேசு கிறிஸ்து வந்து அப்போ கிறிஸ்து கிடையாது. இயேசு வந்து நம்மள இது பண்றதுக்காக வந்தாரு. அப்போ இவர சாவடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்ச பிறகு ரொம்ப சிரிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த இடத்துல தான் கிறிஸ்துவமே தொடங்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இது வந்து யாருக்குமே தெரியாது. பாத்தீங்களா, அது தூய ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. அப்போ நமக்கு ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு திட்டத்தை கடவுள் வகுத்து அதை யாருக்கும் சொல்லாம அந்த 3 பேருக்கும் தெரிந்திருந்ததோ அதே மாதிரிதான் கடவுளும் நமக்கு அன்பு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை. நம்ம கண்ணுக்கால பார்க்க முடியாது, செவியால கேட்க முடியாது, அதை மனித உள்ளமும் அறியவில்லை. அப்படிதான் நானும் இருந்தேன். அப்படிதான் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க 10ல, இதை கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார்.
தூயாவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவ்வுள்ளிருக்கும் மனமே இன்றி வேறு எவரும் அறிய முடியாததன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தாம் ஆவியாரே அன்றி எவரும் அறியார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அதான் நம்மளால பார்க்க முடியல, கேட்க முடியல, அதை உள்ளம் அறிய முடியல. ஆனா இப்போ என்ன பண்றோம்? அந்த தூய ஆவியான வழியாக அதை எல்லாத்தையும் நாம வந்து இந்த வசனத்தின் மூலியமாக நாம வந்து பெற்றுக்கொள்கிறோம். இதை தடுக்கிறது தான் அந்த அந்த சாத்தானுடைய வேலை. அதாவது உங்களை வந்து ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய பிறப்பா நீ அந்த சாத்தானால தடுக்க முடியலனா மத்த எந்த ஆசீர்வாதத்தையும் சாத்தானால தடுக்க முடியாது. கடவுள் ஆசீர்வதித்ததை யாராலையும் இது பண்ண முடியாது. அப்போ நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான திட்டம் எல்லாம் நிறைவேறி எல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா தூய ஆவியானவருடைய அந்த ஆலோசனை என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவர் கூட சேர்ந்து இருந்து அவர் சொல்றத உணர்ந்து நம்ம இருந்தோம் என்றால் அவர் நம்மளை அற்புதமாக வழிநடத்தி செல்வார். இப்போ பழைய வருடத்துல ஒரு சில பேருக்கு நல்லது நடந்திருக்கும், ஒரு சில பேருக்கு நடக்காம இருந்திருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா இருந்தது. ஆனா ஒரு விஷயம் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா அது இன்னும் அதாவது அந்த செயல்பாட்டுல இருக்கு. ஆனா அந்த ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன நான் இன்னும் பார்க்கல. அதற்காக நான் அதை விட்டுட்டு முடியாது. தூய ஆவியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா என்னுடைய என்னுடைய சேஞ்ச அவங்க எதிர்பார்க்கிறது. பிரேஸ் காட். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்துறது இந்த தூய ஆவியானவர் தான். இது பாருங்க, மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் உள்ளிருக்கும் மனமே இன்றி வேறு எவரும் அறிய முடியாதார். எப்படி எனக்குள்ளது உங்களுக்கு புரியாதோ, உங்களுக்குள்ளது என்னன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கடவுள் உள்ளத்தில் இருப்பதை நம்மளால அறிய முடியாது. நம்மால அறிய முடியாது. மாறாக தூய ஆவியானவர் அதை அறிவார். அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ 2வது நாம என்ன பார்க்கிறோம்னா, அவர் எல்லாம் அறிந்தவர், முற்றும் அறிந்தவர், எல்லையற்ற அறிவு பெற்றவர் மற்றும் விழிப்புணர்வு கொண்டவர். அவரை ஏமாத்த முடியாது. அதாவது நீங்க அவரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அவரை ஏமாத்தல. மாறாக நீங்க உங்களையே ஏமாத்துகிறீங்க. கடவுளை ஏமாற்றவே முடியாது. புரியுதா? அப்போ கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளை ஏமாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. Thank you, Jesus. அப்போ இவ்வளோ அறிந்த தூய ஆவியானவர் நம்மிடையே வாசம் செய்கிறார். நமக்காக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ அவரை அறிவதன் நோக்கம் என்ன? அவரை அறிவதன் நோக்கம் எப்படி இருக்கணும்னா, அப்போ கடவுள் எனக்கு வந்து என்னுடைய பிசினஸ் நல்லபடியா பண்றேனா இல்லையான்றதும் தூய ஆவியானவர்கிட்ட நாம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுக்கு டவுட்டே கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத வந்து அவருக்கு என்ன தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம முற்றிலும் கடவுளே இப்போ இப்போ அதாவது இந்த எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா நடத்திட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்? அதான் கடவுள் என்ன சொல்றாரு? என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய எனக்கு ஏற்புடையவற்றை எவையும் அதை தெள்ளத் தெளிவாக அதை அறிந்து கொண்டு அதன்படி நடங்கள். மற்றது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ முதலாவது கடவுளே, நான் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான நோக்கம் எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த பிசினஸ், அந்த வேலை இதெல்லாம் 2வது. முதலாவது என்னுடைய வேலை என்ன இந்த உலகத்திற்காக? அந்த வேலை என்னன்னா, எல்லோருக்கும் கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். ஓகேவா? அதற்காக தான் மத்த வேலை. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த 13 வருஷமும் வேஸ்ட் பண்ணிட்டேன். உலகளாவிய பார்த்தீங்கன்னா 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா கடவுள் வார்த்தைப்படி வேஸ்டட். ஏன்னா, அந்த ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சதுன்னா, அந்த இடத்துல
ஏன் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா, அந்த இடத்துல கடவுளை பற்றி நான் வந்து சொல்லணும். இப்போ அதுக்கப்புறம் தான் இத புரிஞ்சுகிட்டு, நான் ஒரு கடைசில ஒரு வேலைய பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து கடவுளை பற்றி அவர் கேட்பாரு, "எப்படி நீ இவ்வளோ வந்து எவ்வளோ உண்மையா இருக்க முடியுது?" அதாவது அந்த காசு விஷயத்துல அந்த பில்ஸ் செட்டில் பண்றதெல்லாம் அவ்வளோ கரெக்ட்டா இருப்பேன். எவ்வளோ அதாவது அவங்க நெறைய தான் குடுப்பாங்க. ஆனா இருந்தாலும், அந்த மாசம் மாசம் மீட் பண்ணும்போது என்னுடைய செலவு என்னன்ற மொத்தம் மீதிய கொண்டு போய் நான் குடுப்பேன். அது வந்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இது உன்னால வந்து மத்தவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பில் எல்லாம் போட்டு வந்து குடுப்பாங்க. ஆனா, நீ வந்து என்னன்னா, நீ திருப்பி பேலன்ஸ் எனக்கு கொண்டு வந்து குடுக்குறியே! இது எப்படி உன்ன சாத்தியம்? இந்த மாரி ஒரு உலகத்துல இப்படி ஒரு ஆளா? அத நான் சொன்னேன். நான் கடவுளுடைய வார்த்தையில இல்லன்னா, கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பேன். நான் கடவுளுடைய வார்த்தையில இருந்ததுனால, உண்மையை மட்டும் சொல்ல வேண்டியது என்னோட வேல. அப்பதான் அவர் சொல்றார், "அப்படி அப்படி யார் அந்த எப்படி கடவுளுக்குள்ள இருக்க கடவுளுக்குள்ள இருக்கன்றியே, அத பத்தி சொல்லு" அப்படின்ட்டு. எல்லாம் ஒவ்வொரு மீட்டிங்ல நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 3 நாள் மீட் பண்ணோம். கடைசி முடிச்சிட்ட பிறகு ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் வந்து பைபிள பத்தி தான் சொல்லிக் குடுப்பேன். அதுதான் நம்மளுடைய வேல. அப்போ அந்த இடத்துல இந்த நபருக்கு வார்த்தை வேணும். ஆனா, அந்த இடத்துல உங்கள அந்த வேலைய குடுத்து யூஸ் பண்றார். அப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா, தூய ஆவியானவர்ட்ட கேளுங்க. அங்க அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ கடவுளுடைய வார்த்தை தேவைப்படுகிறது. அதற்காக தான் தூய ஆவியானவர் அந்த இடத்துல உங்கள ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்போ அவரை அறிந்து கொண்டு, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்ட்டு அவர்ட்ட கேளுங்க. ஓகேவா? அது வந்து 2வது. 1வது என்ன பார்த்தோம்? 1வது நித்தியமானவர். 2வது வந்து எல்லாம் அறிந்தவர். 3வது என்ன பார்க்குறோம்னா, அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஆல் பவர்ஃபுல். ஆ அதாவது அ சக்தி டுனாமிஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டுனாமிஸ்னா இந்த டைனமைட்ன்ற ஒரு வேர்ட் வந்து தெரியுமா? அது வந்து இந்த டுனாமிஸ்ல தான் வரும். டைனமைட்ன்றது என்னது? ஒரு மலையே பெயர்க்கக்கூடிய ஒரு வெடிபொருள். பிரைஸ் காட். அதோட பலாயிரம் மடங்கு வல்லமை மிக்கவர் தான் நம்மிடம் வாசம் செய்கின்ற இந்த தூய ஆவியானவர். ஓகேவா? அவர் சர்வ வல்ல சர்வ வல்லமை படைத்தவர். ஓகேவா? 2 வசனம் பார்ப்போம். அ மீகா 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆனால் நான் யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும், இஸ்ராயேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண் வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். யாரு? இந்த மீகா ப்ராஃபெட். அவர் என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும், இஸ்ராயேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையுள்ள ஆண்டவரின் ஆவியாலும், நீதியாலும், ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். இவர் மட்டும் கிடையாது. எல்லா தீர்க்கதரிசி பழைய இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா, தீர்க்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி எல்லாருமே கடவுள் அதாவது வல்லமையாலும், ஆண்டவரின் ஆவியாலும், நீதியாலும், ஆற்றலாலும் நிரப்பப்பட்டவர்கள். இந்த பழைய ஏற்பாட்ல பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஹை பிரீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. முதன்மை குரு. சாமுவேல்லாம் ப்ராஃபெட். ஓகேவா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவேல், இந்த மீகா, அப்புறம் இந்த நெறைய ப்ராஃபெட்ஸ் நாத்தான்ன்ற இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா கிட்ட மக்கள் போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஓகேவா? ஆனா, இந்த ராஜாக்கள் யாருக்கு 2வதா யாருக்கு பயப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும், கடவுளுக்கு அடுத்தது யாருக்கு பயப்படுவாங்கன்னா, இந்த மாரி தீர்க்கதரிசிங்களுக்கு தான் பயப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்கலாம் வந்து கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள். கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டவர்கள். இவங்கள தவிர்த்து அந்த ராஜாக்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன், அந்த ராஜாவுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். சா சவுலோட வாழ்க்கை.
நெறைய தப்பு செய்றார். எதற்கு? சாமுவேல் குடுக்க வந்த காணிக்கைய அவருக்கு பதிலா இவரு குடுத்துருவார். அதுல தொடங்குச்சு அவருடைய தப்பான செயல். அந்த இடத்திலேயே கடவுள் என்ன பண்றாரு? அவன ராஜாவின் இந்த இதுல இருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே மாரி தாவீதும் ஒரு குற்றம் பண்றார். அந்த குற்றத்த வந்து யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். இத்தனைக்கும் அந்த பர்ஷிபாவுக்கு கூட தெரியாது. ஆனா நாத்தான் வராரு. தாவீதுகிட்ட பேசுறாரு. அத கேட்டவுடனே தாவீதுக்கு அப்படியே உடல்லாம் நடுங்கிருச்சு. என்னடா இது இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. பிரேஸ் காட். அவங்கலாம் வந்து இந்த கடவுளுடைய வல்லமையை கொண்டவர்கள். நம்ம எலிஜாவ பத்தி பார்க்கிறோம். எலிஷாவ பத்தி பார்க்கிறோம். அதே மாரி போன இதுல வந்து நம்ம வந்து இந்த பேதுரு ஓ பேதுரு ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது 2 பேர் அனனியாசும் அவங்க அ ம அவங்க மனைவியும் என்ன பண்றாங்க, ஒரு இத வித்துட்டு வராங்க. பாவம் அந்த மனைவிக்கு தெரியாம தான் இருக்கும். ஆனா என்ன பண்றாங்க, தூய ஆவியோட வல்லமை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அவங்க பொய் சொல்றாங்க. அந்த இடத்திலேயே ம இத விட்டுர்றாங்க. அதே மாரி ஜெகரியால கூட பார்க்கிறோம். "உன் சித்தத்தினால்படி இல்ல, மற்றத்தால் என் சித்தத்தின்படியே" அப்படின்னு சொல்லிட்டு, "என் ஆற்றலின்படியே" அப்படின்ட்டு வந்து ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். லூகாஸ் 1:35. லூகாஸ் லூக்கா சுவிசேஷம். பாருங்க, வானதூதர் அவரிடம், "தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும்." உன்னத கடவுளின் வல்லமை, தூய ஆவியானவரால் வருகின்ற வல்லமை. ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் கடவுளுடைய வல்லமையை பெற்றிருக்கிறார். நம்ம வந்து லூகாஸ் 4 அது 18ல பார்க்குறோம். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளதுன்னு சொல்லிட்டு, கடவுள் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அ அ த பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்ல அந்த பிணி பிடிச்சவங்கள நீக்கட்டா இருக்கட்டும், நோய நீக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே சர்வசாதாரணமா அவர் என்ன பண்றாரு, வாய ஓப்பன் பண்ணி சொல்றாரு. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இது நமக்கும் இருக்குது. தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நாமளும் அவருடைய வல்லமையை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, இதுவரைக்கும் அந்த வல்லமைய ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ண முடியலன்றத சொல்றது பதிலா, நம்ம யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். அதாவது அ ஓகே. இன்னும் ஒரு 2, 3 வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:8. ஓ பாருங்க. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது, நீங்கள் கடவுளது வல்லமையைப் பெற்று, எருசலேமிலும், யூதா, செமாரியா முழுவதிலும், உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது, நீங்கள் கடவுளது வல்லமையைப் பெற்று எருசலேமில், யூதேயா ஓகே. இப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம பிறருக்கு சொல்றோம்னா, தூய ஆவியானவருடைய வல்லமை வச்சுதான். ஒரு ஒரு வசனத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணி நாங்க சொல்றோம்னா, அது வந்து எங்களுடைய சொந்த ஆற்றலால கிடையவே கிடையாது. இந்த சொந்த ஆற்றலால கடவுளோட வார்த்தையில ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அதை அனைத்துமே கடவுளது வல்லமை பெற்ற தூய ஆவியானவரால் செய்கின்ற செயல். சிம்பிள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அ நெறைய நம்ம மிராக்கிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கேட்டுருக்கோம், படிச்சிருக்கோம். நாம இப்ப நெறைய பிரேயர் மீட்டிங்ஸ்ல கூடலாம் பார்க்குறோம். அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எப்படி? தூய ஆவியானவருடைய வல்லமை. அதாவது சாவுல ஒருத்தர் இறந்து போயிட்டார்ன்னா, அதுலருந்து அ அவருக்கு உயிர் கொடுக்க வல்லமை கூட நம்மகிட்ட இருக்காம். அதான் சொல்றாரு சர்வ வல்லமை. எல்லா டுனாமிஸ் பவர் அவரு அவர் கடவுள் என்ன அவர்கிட்ட என்னென்ன பவர்லாம் இருந்ததோ, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் தூய ஆவியானவர் வழியாக.
இப்போ வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறோம்ல, நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து உங்க வந்து அந்த பிரைம் மினிஸ்டரோ, அந்த சீஃப் மினிஸ்டரோ, அந்த பிரசிடென்ட்டோ கூப்பிட்டு வந்து, "இந்தாப்பா நான் வந்து வெளில போறேன். ஒரு 6 மாசத்துக்கு நீ தான் வந்து எல்லாம் பார்த்துக்கணும், பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு எல்லா பவரும் உங்ககிட்ட குடுத்தாருன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நீங்க சொல்றத தான் கேட்டாகணும். அதோட பல மடங்கு ஜாஸ்தியா உள்ள இருக்கிற அந்த வல்லமை படைத்தவர், ஆவியானவர் நம்முள் இருக்கிறார். அந்த வல்லமைய நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அதாவது இப்போ நாம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்பலாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பாவம் செஞ்சிருக்கேன். அத வந்து இதே கிடையாது. நீ என்னென்னலாம் இருக்கோ, உலகத்துல இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஆனா, இந்த காலகட்டத்துல என்னால அந்த பாவத்த செய்யாம இருக்கேன்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவருடைய வல்லமை. அவர் எனக்குள்ள இருந்து, நிறைவாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இத செய்யாத, இத செய்யாதன்னு சொல்றாரு. அதே மாரி என்னால செய்யாம இருக்க முடியுதுல்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவருடைய வல்லமை தான். நான் எப்படி ஒரு என்னுடைய சுய முயற்சியில நான் தண்ணி அடிக்கக்கூடாது, கெட்ட விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது, தப்பான விஷயம் எதுவும் பார்க்கக்கூடாது, அந்த மாரிலாம் இருந்து ஆ டென்ஷன் ஆகி போய் பார்த்தது தான் ஜாஸ்தி தவிர, ஆனா இந்த காலகட்டத்தில அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. எதுவுமே பழகுறது கிடையாது. அந்த மாரி எந்த இதுவும் கிடையாது. எப்படின்னா, தூய ஆவியானவருடைய வல்லமை. ஓகேவா? அது ஜக்கரியால தான் அது இருக்கு. என்ன அந்த வசனம் ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அ 135 ஒரு நிமிஷம். ஜக்கரியா 4:6 ஓகே. மீண்டும் அவர் என்னிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வல்லமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியிலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஈவன் இந்த செல்போன தூக்குறோம்னா, அதை என்னால செய்ய முடியாது. அந்த ஆற்றலையும் குடுக்குறதும், வல்லமை குடுக்குறதும் யாருன்னா, தூய ஆவியானவர். ஒரு காலகட்டத்தில நான் வந்து பயப்படுவேன். இந்த மாரி இந்த டீச்சிங் குடுக்கணும், ஸ்பீச் குடுக்கணுமா, மத்தவங்களுக்கு இந்த மாரி சொல்லணும், ரொம்ப பயப்படுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா வருது. எப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் வரணும். பிரேஸ் காட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவருடைய செயல். நான் இன்னும் வரணும், இன்னும் வரணும். நான் எல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கிடையாது. ஆனா தூய ஆவியார் என்ன பண்றாரு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மைனஸ வச்சே உங்கள வந்து பிளஸ் ஆக்குவாரு. அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஒண்ணுமே இல்லாதவங்கள உயர்த்துவது தான் கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாம் இருந்தவங்கள உயர்த்துனா, அவன் கண்டிப்பா சொல்லுவான், இது வந்து என்னுடைய செல்ஃப் ஸ்டடி. இது உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சுய இதுதான் அப்படின்ட்டு. இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் இருக்குது. அது ஓகே. ஆனா, நான் டோட்டலாவே காட்ஸ் கான்ஃபிடன்ஸ். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இந்த இந்த விவிலியத்துல இருக்கிற மொத்த வல்லமையும் தூய ஆவியானவர்கிட்ட இருக்கு. அந்த தூய ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார். அப்போ அவர நாம என்ன பண்ணணும்? நல்லா அவருடைய வார்த்தையை கேட்டு, அவர் சொல்ற செயல்படி நாம வந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? அது வந்து 3வதா பார்க்கிறோம். 4வது என்னன்னா, அவர் எங்கும் நிறைந்தவர். எங்கும் நிறைந்திருப்பார். நாம வந்து சில இதுல வந்து கேட்டிருக்கோம். அவர் தூரிலும் இருப்பார்,
துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் தூரிலும் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த பைபிள்ல இருக்குதுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நானும் கேட்டிருக்கேன். பிரேஸ் காட். ஆனா, அந்த அளவுக்கு அத வந்து பெருசா நான் வந்து அ பெருசா இது பண்ணது கிடையாது. ஓகே. நான் என்னுடைய என்னுடைய ரெவலேஷன் வெளிப்பாடு எப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்தவர்களுக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன்னா, நம்மளுடைய கடவுள் வந்து உயிருள்ள கடவுள். உயிருள்ள கடவுள், உயிர் உள்ளவர்கள் மட்டும் தான் இருப்பார் தவிர, மத்ததுல இருக்க மாட்டார். அதுதான் எனக்கு வந்த வெளிப்பாடு. பிரேஸ் காட். ஓகேவா? இந்த இந்த சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னன்னா, ம அ மனிதர்களுடைய ம் அ ஞானத்தினால் உருவாக்கப்பட்டது. அதுவும் கடவுளுடைய விஸ்டம் வந்து அவரு ஞானம் இருக்கு சேர்ந்து பண்றது தான். ஓகேவா? அதனால அந்த இத விட்டுட்டு இன்னும் என்ன சொல்றோம்னா, எல்லா இடத்துலயும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டா, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால், அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். எந்த பக்கம் போனாலும் அவர் இருப்பார். எந்த இன்னல்கள் இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவர் உங்களுக்காக உங்களுக்கு நல்லது செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஓகேவா? ஆ திருப்பாடல்கள் 139 7லிருந்து 10 பார்ப்போம். தேங்க் யூ ஜீசஸ். உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது முன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றிக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். முற்றும் என்னது? முற்றும் நிறைந்தவர். எங்கும் உள்ளவராக இருக்கின்றார். அதான் யோசேக்கு இல்ல. யோசுவாக்கு கடவுள் வந்து அந்த 3 திங்ஸஸ் 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ குடுக்குறார். கடைபிடிக்க வேண்டியது. என்னன்னா, முதலாவது இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. நீ எங்க போனாலும் கடவுள் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த இடத்துல கடவுளுடைய அந்த அருள் நமக்கு நமக்கு தேவை. அவருடைய செயல்பாடு நமக்கு தேவைன்னா, இந்த திருச்சட்ட நூலை நம் முன்றின்று அகற்றாமல் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்க போனாலும், என்ன பேசினாலும், கடவுளுடைய வார்த்தைய தவிர்த்து நாம எதுவுமே பேசக்கூடாது. ஓகேவா? அந்தோனியாரா சூசேப்பரா தெரியல. சரியா ஞாபகம் இல்ல. அந்தோனியார் நெனைக்கிறேன். அந்தோனியாருக்கு வந்து ஒரு சீடர் ஒருத்தர் இருப்பாராம். ஓகேவா? இது வந்து எனக்கு சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி. நான் இத வந்து படிச்சது கிடையாது. ஒரு ஒரு ப்ரீஸ்ட் வந்து ஒரு சொல்லப்பட்ட ஸ்டோரி. ஓகேவா? ஒரு ப்ரீ அ ஓகே. என்னன்னா, அ அவர் வந்து அந்தோனியாரோட கடவுளுடைய வார்த்தையில ரொம்ப நிறைந்திருக்கிறவரா இருப்பாராம். ஓகேவா? அது அந்தோனியாரா, சூசியப்பரா சரியா தெரியல. ஓகேவா? அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். என்னன்னா, அவரோட எப்படின்னா, அந்த அந்த அந்தோனியார் ஒரு இடத்துக்கு, "வாங்க நீங்க வந்து பேய விட்டு கூப்பிடுங்க." அவர் வந்து சொல்லுவாராம், "இந்த பாரு, நீ நான் சொல்றேன் இந்த இடத்த விட்டு போலன்னா, நான் அவர கூப்பிட வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாரியான ஒரு நபர். அவர் பேர் மறந்துட்டேன். நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அவர் எப்படின்னா, அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா, அது வந்து கடவுளுடைய வார்த்தையா தான் இருக்குமாம்.
வேற எதுவுமே வேற எதுவுமே அ அந்தோனியார் வந்து அவர் வாயில இருந்து அவர் கேட்டதே கிடையாதாம். அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதராக அவர் கருதப்படுகின்றார். யாரு? அந்தோனியாருடைய சிஷ்யன். இந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய அந்த அவருடைய அந்த செயல்பாடெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாம போச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அவர் எந்த அளவுக்கு கடவுள தியானித்துக் கொண்டே இருக்கிறாருன்றத பார்த்துக்கணும். அதான் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. நீ அகற்றாம இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பேசுறோமோ அத தியானிப்போம். நாம் என்ன தியானிக்கிறோமோ அத செயல்ல காட்டுவோம். ஒரு வேளை கடவுளுடைய வார்த்தை இல்லன்னா, நமக்கு என்ன கடவுளுடைய வார்த்தை நம்ம வாயிலருந்து எடுத்துட்டோம்னா, நாம என்ன பேசுவோம்? அப்போ நீங்க பேசுற பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம் கடவுள் அந்த அந்த உங்களோட இருக்கிறாரா? இல்லையான்ட்டு. அதாவது சங்கீதம் 91 1ல பார்க்குறோம். அந்த வசனத்த பார்ப்போம். பாருங்க. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, "நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன்" என்று உரைப்பார். அதாவது உன்னதரின் பாதுகாப்பில் இருக்கிறவங்க, அவருடைய நிழல்ல தங்கியிருப்பவங்க எப்போதும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம்? "ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன்" என்று உரைப்பார். இந்த செராஃபிம் என்ற ஒரு தூதர்கள் வந்து கடவுளோட இருந்துட்டு, அவங்களுடைய வேலை என்னன்னா, ஹோலி, 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 ஹோலின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் அங்க அத தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ கடவுளுடைய பாதுகாப்புல வாழ்பவர், எல்லாம் வல்ல நிலையில் தங்கியிருப்பவர், "கடவுளே நீரே என் புகலிடம், கடவுளே நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன்" என்று உரைப்பார். இதையே நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணீங்க, இந்த பயம், இந்த பொய் சொல்றது, இந்த மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது எல்லாமே உங்க உங்க உங்ககிட்ட வரவே வராது. பிரைஸ் காட். அப்போ நீங்க எங்க போனாலும் கடவுள் உங்களுள்ள நிறைந்திருக்கிறவரா மக்கள் வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம எங்க அதான் சொல்றார்ல, "நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை." ஒருத்தர் கேள்வி அப்போ கடவுள இயேசு கிறிஸ்துவே வந்து கடவுள் வந்து கை நெகிழ்ந்துட்டாரே! அவரு கேட்கிறாரு, "என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்?" கடவுள் இயேசு கிறிஸ்து கை நெகிழ்ந்ததுனால தான், நம்மள வந்து கை நெகிழாம இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அந்த அந்த கை நெகிழ்றது அந்த அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது என்னன்னா, அந்த ஒரு 3 நாள் தான். 3 நாள் கூட கிடையாது. கரெக்ட்டா கால்குலேட் பண்ணா கொஞ்சம் 2 நாள், 2 1/2 1/2 நாள் தான் வருது. 1 1/2லேருந்து 2 2 1/4 நாள் தான் வரும். அது கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? "இறைவா, இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? கை நெகிழ்ந்தீர்" அப்படின்றார். நாம எவ்வளோ வாரங்கள், எவ்வளோ மாசங்கள் கடவுளை நெகிழ் கை கடவுள் அதாவது அவர் நம்மள கைவிட்டார்ன்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா, அவர் நம்மள கைவிடல. நாம தான் அவர் கைய உதறிட்டு போயிட்டோம். இந்த சின்ன குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, கைய புடிச்சுட்டு வருவாங்க. திடீர்னு கைய விட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த அம்மா, அப்பா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு புடிச்சு கைய பிடிப்பாங்க. அந்த சின்ன குழந்தை மாரி தான் நாமளும் பண்றோம். அந்த கடவுள் நம்மள கைய பிடிச்சிருக்காரு. அவரு கூட்டு போறாரு. இல்ல எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அவர் வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து நிறைந்திருக்கிறார். அவர் எங்க போனாலும் எப் என்ன என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் யாரையாச்சும் உங்களுக்கு அனுப்பி அந்த 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 இடத்துல இருந்து உங்கள வந்து வெளியில கொண்டு வர்றது வந்து அவருடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நம்ம வந்து போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, தூய ஆவியானவர் மனிதர்களாக இருந்து அவர்கிட்ட இருந்த குணாதிசயங்கள நம்ம பார்த்தோம். அப்போ தூய ஆவியானவர் தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்ட குணாதிசயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அவர் நித்தியமானவர்.
அவருக்கு வந்து முடிவே கிடையாதுன்றத நாம் பார்த்தோம். 2 வந்து அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லையற்ற அன்பு மற்றும் விழிப்புணர்வு கொண்டவர்ன்றத பத்தி நாம பார்த்தோம். 3வது என்ன பார்க்கிறோம்? அவர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர். அவருக்கு இருக்கிற சக்தி யாருக்கிட்டயும் இருக்காது. அந்த சக்தியோட நமக்குள்ள அவர் வந்து வாசம் செய்கிறார். அடுத்தது 4வது என்னன்னு பார்த்தோம். அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். நம்முள் இருக்கிறார். நாம எங்க போனாலும், நீங்க மத்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறீங்க. நீ இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும், மத்தவங்க மூலியமாக கடவுள் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுதான் வந்து கடவுளாக இருக்கிற தூய ஆவியானவருடைய குணாதிசயங்கள். பிரைஸ் காட். இது 2த்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்கு. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? புரிஞ்சுதா? பிரைஸ் காட். ஓகே. யாராச்சும் ஏதாவது நன்றி அறிதல் ஜெபம் பண்ண முடியுமா? சிஸ்டர். ஓகே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை புரிந்து அதன்படி தியானித்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் தூய ஆவியானவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டு வருகிறோம். நன்றி தூய ஆவியானவரை, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கடவுளுடைய வார்த்தைகள் வழியாக கடவுள் யார் எப்படிப்பட்டவர், தூய ஆவியானவர் யார் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து யார் எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் தூய ஆவியானவரே நீர் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்களுக்கு அதில் இருக்கும் மறை உண்மையை காட்டி அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று புது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு வேண்டுகோள், தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு நீர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீரோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றும்படி உம்மை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக எங்களை கருதி எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்களும் அறிந்து பிறருக்கும் எடுத்து செல்ல எங்களுக்கு இந்த அழைப்பை விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்பது மட்டும் இல்லாமல் அதை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆவியானவரே உம்முடைய உதவி எங்களுக்கு முற்றிலுமாக தேவைப்படுகிறது. நீங்கள் எங்கள் அனைவரும் இருக்கின்றீர், எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்ம திருப்பியும் அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.